நாம் கடவுளை வீட்டில் வணங்கினாலும் கூட அவரை ஆலயத்தில் சென்று தரிசிப்பதால் நமக்கு திருப்தியும் நேர்மறை ஆற்றல் கிடைக்கிறது. நம்முடைய ஊரில் உள்ள முருகன் ஆலயம் என்றால் கூட்டம் அதிகமாக இருக்காது. அதுவே அறுபடை வீடு மற்றும் புகழ்பெற்ற முருகன் ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். 2 மணி நேரத்திற்கும் அதிகமா காத்திருந்துதான் முருகனை தரிசிக்க வேண்டும். இப்படி முருகனை தரிசிக்க காத்திருக்கும் நேரத்துல நாம் சில தவறுகளை செய்கின்றோம். அதற்கு முன்னாடி முருகன் பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். நீங்கள் முருகனை தரிசிக்க காத்திருக்கும் நேரத்துல தேவையில்லாமல் பேசக்கூடாது, அரட்டை அடிக்கக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, போனில் ரீல்ஸ் கேம் விளையாடக்கூடாது. ஏனென்றால் முருகன் உங்களிடம் பக்தியை தான் எதிர்பார்ப்பார். அதனால் கோவிலில் பக்தியுடனும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். முக்கியமா முருகனை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். கடவுளை தரிசிக்க காத்திருக்கும் நேரத்தில் முருகனின் மந்திரம், திருப்புகள், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்றவை கூறலாம். இவை எதுவுமே கூற முடியவில்லை என்றால் ஓம் சரவண பவ என்று கூறலாம். முருகனை மனதார நினைத்து அவரின் அருளை பெறுங்கள்.